எக்ஸசைஸ் 3.1ல ஃபஸ்ட்டில் செகண்ட் சம் டிவிஷன். இது வந்து உங்களுக்கு 1/x 1/y 1/z கொடுத்துருக்கு, கன்ஃபியூஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ 1/x வந்து ஏனும் 1/y வந்து பி 1/z வந்து சின்னு எடுத்துகிட்டு நம்ம எப்பயும் போல் இந்த ஈக்குவேஷனை எழுதிக்க வேண்டியதான். 3 ஈக்குவேஷன் எழுதிட்டு இப்போ இதில் எதை கேன்சல் பண்ணலாம்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு பியை கேன்சல் பண்ணலாம். ஏன் பியை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து சியும் ஏயும் மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே பியை கேன்சல் பண்ணிங்கன்னா ஏசி உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷனாக வந்துடும். ஸோ அந்த ஈக்குவேஷனையும் இதையும் வச்சு ஒன்று சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த 2 ஈக்குவேஷனில் செகண்ட் ஈக்குவேஷனில் 2 மல்டிபிள் பண்ணி பியை மட்டும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு a - 2c + 6 = 0ன்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இது வந்து 4th ஈக்குவேஷன். ஸோ இதுவும் ஏசியில் இருக்குது, இதுவும் ஏசியில் இருக்குது. ஸோ 3ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஏவோயோ இல்லை சிஏவோ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கிடைக்கும். சரியா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஏ கேன்சல் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட வேல்யூ சி வந்து 4ஆக கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், சியை கொண்டு போய் பிசி அப்படின்னு செகண்ட் ஈக்குவேஷன் ஈஸியாக இருக்குது. ஸோ அதில் போட்டிங்கன்னா பியோட வேல்யூ என்னவாக கிடைக்கும், உங்களுக்கு 3ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்து சியோட வேல்யூ பியோட வேல்யூ எதுலையாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஏயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏயோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஏயோட வேல்யூ 2. இதை என்ன பண்ணணும், அப்படியே ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. இந்த சம்முக்கு 1/x = ஏன்னு எடுத்தோம். ஸோ எக்ஸோட வேல்யூ 1/a. ஸோ எல்லா ஒய்யோட வேல்யூ 1/c 1/b 1/c. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு XYZோட வேல்யூ கிடச்சிரும்.